சரி, இப்போ இந்த லைஃப்க்கான ஃபிலாசபி அப்படின்றது ஏன்னா இப்போ கட்சிக்கான, கொள்கைக்கான இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா டிஎம்கேன்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கு. இப்போ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கான ஃபிலாசபி அப்படின்றத ஏதாவது ஃபாலோ பண்றது உண்டா? ஃபிலாசபி அப்படின்ட்டு இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் இப்போ நெறைய பேர் சொல்றாங்கல்ல, பொலிட்டீஷியன்ஸா வந்துட்டீங்கன்னா, நீங்க புலிவால புடிச்ச கதை தான் ஓஹோ! அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நெனப்பேன் நானு. ஆ. பாலிடிக்ஸ் வந்து நம்மள பிடிக்கிறத காட்டிலும் நாம தான் பாலிடிக்ஸ பிடிச்சிட்டு இருக்கணும். ம். அது வந்து ஏன்னா பாலிடிக்ஸ் நம்மள பிடிச்சிருச்சு, நான் ஊருக்காரங்களுக்காக, நான் பெருமைக்காக நான் இந்த நிலைமைக்கு வந்தாகணும், அடுத்தது நான் இப்படி ஆகணும், இப்படி ஆகணும்னீங்கன்னா, அது உங்களுக்கு அடையாம பிரஷர். ம். நீ வந்து யூ ஆர் ஒன் ஆஃப் த பார்ட்டி கேடர் அவ்வளோதான். நீ வந்து மாவட்ட செயலாளரா இரு, அமைச்சரா இரு, எம்எல்ஏ ஆரு என்ன நீ ஒன் ஆஃப் த பார்ட்டி கேடர். நீ அந்த பார்ட்டிக்கு உழைக்கக்கூடிய ஒரு தொண்டன் அவ்வளோதான். அந்த ம். ஏன்னா அதனால தான் த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் தன்னை பற்றி சொல்லும்போது தலைமை தொண்டன் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, தலைவர்னு சொல்லிக்க மாட்டார். ஆ. நான் ஒரு தலைமை தொண்டன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ம். அந்த தலைமை அவர் ஒரு லீடர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னா அந்த வார்த்தைக்கு பின்பு எவ்வளோ அர்த்தம் இருக்கணும் அப்படின்னு நம்ம ம். பார்க்கணும். நம்ம வந்து நான் தான் 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 அப்படின்னு ஒரு லீடர் வந்து அப்படி நினச்சாங்கன்னா அந்த லீடரால் வளரவே முடியாது. அப்படி ம். இருக்கிற லீடரும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க ம். நம்ம ஊரில். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சரி, நான் ஒன்றே ஒன்று தான் மனசில் நினச்சிக்க, நீ எவ்வளோ உனக்கு நீ பெரிய ஆளாக இருந்தாலும் ம். எதுவும் இல்லாதது போல் நீ இருந்தீங்கன்னா அது உனக்கு நல்லது. எந்த லெவல் ஃபீல்டாக இருந்தாலும் ம். எல்லாருமே அதை நினச்சிக்கோங்க. ம். இன்றைக்கி நான் இந்த பொசிஷனில் இருக்கேன், இன்றைக்கி நான் தான் எம்டியாக இருக்கேன் அப்படிங்கிறத காட்டிலும் எம்டியாக இருக்கும்போது கூட நான் வந்து ஒரு ஆஃபீஸ் பாயாக இருந்தானே என் மனநிலைமை எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மனசில் நினச்சிக்கிட்டிங்கன்னா போதும். தட்ஸ் ஓகே. குட் ஆக்சுவலி. ஸோ அப்ப தலைவர் அப்படின்றது பதவி இல்ல, பொறுப்பு. அந்த டெஃபினட்டாக அந்த அது ஃபீல் பண்றது யா யா அப்படின்றது. யா டெஃபினட்டாக. இப்போ இத தாண்டி சார், மனசுக்கு நெருக்கமானது அப்படின்றது இசை. இப்ப எங்களுக்கெல்லாம் வந்து அதுக்கான டைம் இருக்கும், வாய்ப்பு இருக்கும். நைட் ஆச்சுன்னா சோக பாட்டுலேருந்து எல்லா பாட்டும் கேட்போம். ஸோ உங்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டா சார்? எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இளையராஜா சாங்ஸ் தான். ஓகே, நான் அதான் சொல்றேன், நம்ம ஜிம்மில நான் ட்ரெட்மில் போனா கூட இளையராஜா சாங்ஸ போட்டு நான் பார்ப்பேன். ஓகே, அது இல்லன்னா ரஜினிகாந்த் வைப் சாங்ஸ் அப்படின்னு போட்டுக்குவோம். ஏன்னா இது ஓகே. 2மே அந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏதாவது ஒரு பாட்டு நான் ரிப்பீட்டட் மோட்ல கேட்பேன். இன்கேஸ் எனக்கு டைம் கிடைச்சதுன்னா, அது அப்படி ஒரு சரி, செலக்டிவ் நெறைய சாங். இப்ப நம்ம நான் தேடும் செவந்தி பூங்கிறது என்னோட ஃபேவரைட். ஆல் டைம் ஓகே. ஃபேவரைட். நான் எல்லா இதுலயுமே சொல்றது தான் நானு. ஆ, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி ஆ, ரொம்ப புடிச்ச ஆ. பாட்டு. நானாக நான் மேடம் இல்லை. பாட சொல்லி கேட்கறது உண்டா சார் அதெல்லாம்? அதெல்லாம் ஓகே. இப்போ அந்த சந்தோஷத்த எப்படி ரிசீவ் பண்றீங்க சார்? ஏன்னா குழந்தைகளோட சந்தோஷம் தான் இருக்கிறதுலயே நம்ம ஆமா. பார்த்து ரசிக்கிறது. இப்போ உதாரணம் நான் கேட்கிறேன். காலை உணவு திட்டம் இருக்கு. அந்த குழந்தை முகத்துல ஒரு சிரிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். அது சாப்பிடுறது, அத நீங்க ரசிக்கிறது உண்டா? அதுக்கு ஐயோ! எப்படி? ரொம்ப நான் அந்த 234 தொகுதிக்கு நான் வந்து அ பயணம் போயிருக்கேன். 234 தொகுதி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கேன். ம். அதில காலை உணவு திட்டத்துக்கு சில ஸ்கூல்ஸ்க்குலாம் நாங்க போம்போது, அந்த குழந்தைங்க அவ்வளோ அழகா சாப்பிடுது. நம்மள யாருன்னே தெரியாம அந்த குழந்தைங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு, "சீக்கிரம் சாப்பாடு வைங்க" அப்படின்னு சொல்றது. அ அவரோட நம்மள பார்த்தோம்னா கைய கட்டி இப்படி நின்னு இப்படி பார்ப்பாங்க அப்படியே. அப்படி நான் அப்படியே போய் கன்னத்த பிடிச்சு நான் கிள்ளுவேன் நானு. கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்கூல் ஃபங்ஷனுக்கு நாங்க போயிருந்தோம் ஆ. நாங்க. அப்போ வந்து ஸ்டேஜ்ல 2 பையன் நின்னுட்டுருந்தாங்க. அன்னைக்கு வந்து காந்தி ஜெயந்தியே ஏதோ ஒரு தெரியல. அன்னைக்கு ஃபங்ஷன் ஒண்ணு. நேருக்குள்ளா மாரி போட்டுட்டு ஒருத்தர் ஒரு பையன், அப்புறம் இன்னொரு பையன் இன்னொரு இது வேஷம் போட்டு நின்னுட்டுருக்காங்க. ஆ. கீழ வந்து அ தேசிய தலைவரோட ஃபோட்டோ ஒண்ணு. அதுக்கு ம். மாலை போடுறதுக்காக நாங்க போய் நின்னுட்டோம். ஆ. போடுறோம், அந்த பையன் மேல நின்னுட்டு வாசப்படியே பார்த்துட்டு இருக்கான். அந்த 2 சின்ன பசங்க பேசுங்க. யாரோ கல்வி அமைச்சராம் வராராம். அவருக்காக நம்மள இங்க நிக்க வச்சிருக்காங்க. நான் அப்படி பார்த்தேன்னா, ஸோ அந்த இதெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம குழந்தைங்கிட்ட வந்து உள்ளபடி நாங்க என்ஜாய் பண்ணுவோம் நம்ம.